இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, அப்பா அம்மாக்கு கொடுக்கறதுக்காக தான் சமையல் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. கார் பாத்தியா? போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி தான் நிக்குது. சரிதான்க்கா. அண்ணா, அந்த போலீஸ்கார பார்த்தா திட்டுவாரே. நம்ம 2 பேர் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார்ல. சரி. சார், யார் சார் நீங்க? இந்த நேரத்தில் ஸ்டேஷன் வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா சார்? சார், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன வேணும் உங்களுக்கு? அக்கா, அப்பா அம்மாவை பார்க்க உள்ள போயிட்டாரு. இப்ப என்ன பண்றது? சரிக்கா. மேடம், என் பேர் ஆதி. நான் லாக்அப்ல இருக்கிற பாரதிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சார் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது போலீஸ் ஸ்டேஷன். நீங்க என்னமோ உங்க வீடு மாதிரி உங்க இஷ்டத்துக்கு லாக்அப்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க. இந்த டைம்ல வெளியாளுங்க ஸ்டேஷனுக்குள்ள வரதே பெரிய தப்பு. இதுல சாப்பாடு கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க சார். இங்கெல்லாம் இதுக்கு நாங்க அலோவ் பண்றது கிடையாது. மேல் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்படி நடு ராத்திரியில வந்து எதுக்காக எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க சார். ப்ளீஸ் மேடம், நான் எந்த பிரச்சனையும் பண்ண வரல. உங்களை தொந்தரவு பண்றதுக்காகவும் நான் இப்ப இங்க வரல. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் உடனே போயிடுறேன். இவங்க ஸ்டேஷனுக்கு வந்ததுல இருந்தே எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, இதுக்கு மேல நான் அலோவ் பண்ண மாட்டேன். முதல்ல வெளியே போங்க சார். கான்ஸ்டபிள் மேடம், இவரை பிடிச்சி முதல்ல வெளியே அனுப்புங்க. எப்ப என்ன பிரச்சனை வரும்னு நாங்க பயந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் பண்ணி எங்களை சங்கடப்படுத்தாதீங்க சார். சார், அதான் மேடம் சொல்றாங்கல்ல, கிளம்புங்க சார். பாரதி கிட்ட எப்படி இந்த சாப்பாட்டை கொடுக்கறதுன்னு தெரியலையே. இந்த இன்ஸ்பெக்டர் வேற இவ்வளவு கராரா பேசுறாங்க. என்ன பண்றது?